பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. உலக செஸ் சாம்பியன் ஆகணும், அதுதான் என் கனவு. முதலமைச்சர் விஜய் அங்கிள் எனக்கும் என்ன போன்ற மாற்றுத்திறனாளிக்கும் உதவி செய்யுங்கள் அப்படின்னு கண்ணீருடன் கோரிக்கை வைக்கும் இந்த மாணவியின் மனதை உருக்கும் கதையை பற்றி முழுமையாக ஜெம் தொலைக்காட்சியில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய குருக்கல்வேட்டி கிராமத்தை சேர்ந்தவர்கள் மருதையா மீனாட்சி தம்பதியினர். செடி வளர்ப்பு பண்ணை நடத்தி வரும் மருதையா இப்ப தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே இருக்கக்கூடிய நாலாண்டின் புதூர்ல தனது குடும்பத்தோட வசித்து வராரு. இவர்களின் மாற்றுத்திறனாளி மகள் துர்காஸ்ரீ அங்கு இருக்கக்கூடிய தனியார் பள்ளியில 12ஆம் வகுப்பு படித்துட்டு வராங்க. மருதையா மீனாட்சி தம்பதியினர் திருமணமாகி சுமார் 16 ஆண்டுகளுக்கு அப்புறமா பெற்றெடுத்த செல்ல மகள்தான் துர்காஸ்ரீ. சிறு வயதிலேயே செரிபிரல் பராலிசிஸ் பாதிப்பு ஏற்பட்டதால சாதாரண குழந்தைகளை போல அவரது உடல் உறுப்புகள் முழுமையா ஒத்துழைக்காம போயிடுச்சு. இதனால இயல்பாக நடக்க முடியாத சூழலும் உருவாகி இருந்துச்சு. ஆனா அதை தனது வாழ்க்கைக்கான தடையாக ஏற்க மறுத்த துர்காஸ்ரீ மாற்றுத்திறனாளிகள் பிரிவுல சாதிக்க வேண்டும் அப்படிங்கிற உறுதியுடன் தனது இலக்காக தேர்ந்தெடுத்ததுதான் சதுரங்க விளையாட்டு. மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் ஆயுதமாக கொண்டு கடந்த 5 ஆண்டுகளாக சதுரங்க போட்டிகளில் தொடர்ந்து பல்வேறு சாதனைகளை படைத்து வர்றாங்க துர்காஸ்ரீ. இப்ப உலக அரங்கில் தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் பெருமை சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற உயரிய இலக்குடன் தனது பயணத்தை தொடர்ந்துகிட்டு இருக்காங்க. ஆசிய, தேசிய, மாநிலம் மட்டும் இல்லாமல் மாவட்ட அளவிலான சதுரங்க போட்டிகளில் தொடர்ந்து பங்கேற்று தங்கம், வெள்ளி, வெண்கலம் போன்ற ஏராளமான பதக்கங்களையும் விருதுகளையும் வென்றிருக்காங்க துர்காஸ்ரீ. தனது அபாரமான திறமையாலும் விடாமுயற்சியாலும் பலரது பாராட்டியும் அங்கீகாரத்தையும் பெற்று உலக அரங்கில் இந்தியாவிற்கும் பெருமை சேர்க்கும் கனவை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக சொல்ல போனால் மத்திய ஆசிய நாடான கிர்கிஸ்தானில் நடைபெற்ற அண்டர்-19 ஆசிய செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியின் மாற்றுத்திறனாளி பெண்கள் பிரிவில் பங்கேற்ற துர்காஸ்ரீ உலக அளவில் 2ஆம் இடத்தை பிடித்து வெள்ளி பதக்கம் வென்று இந்தியாவிற்கு மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிற்குமே பெருமை சேர்த்திருக்காங்க. இந்த மெடல் வந்து நான் கோவால வேர்ல்ட் கப் சாம்பியன், அதில் நான் ரேபிட்ல இது வந்து கோவா, இதில் வந்து ஸ்டாண்டர்டில் 3rd பிரைஸ் பிரான்ஸ். சாதனை படைத்து நாடு திரும்பிய துர்காஸ்ரீயை அன்றைய தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நேரில் சந்திச்சு வாழ்த்தும் தெரிவிச்சிருந்தாரு. இது மட்டும் இல்லாம இனி வரக்கூடிய போட்டிகளில் பங்கேற்க தேவையான உதவிகளை தமிழக அரசே செய்யும் அப்படின்னு வாக்குறுதி அளித்ததாகவும் சொல்லப்படுது. ஆனா அதுக்கப்புறமா அரசு தரப்புல இருந்து எந்த உதவியுமே கிடைக்கல அப்படின்னு துர்காஸ்ரீயின் குடும்பத்தினர் வேதனையோடு சொல்றாங்க. அதே போல கடந்த மே மாதம் மத்திய பிரதேச மாநிலம் இந்தூர்ல நடைபெற்ற தேசிய அளவிலான 6வது முதலமைச்சர் கோப்பை செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில மாற்றுத்திறனாளிகளுக்கான 19 வயதுக்குட்பட்ட பெண்கள் பிரிவில் பங்கேற்று முதல் இடத்தை பிடித்து துர்காஸ்ரீ சாதனையும் படைக்கிறாங்க. ஆனா அந்த சாதனை வெளி உலகிற்கு தெரியாமலேயே போய்விட்டதா அவரது தாய் வேதனை தெரிவிக்கிறாங்க. இப்ப சர்வதேச அளவிலான போட்டிகளில் பங்கேற்று உலக செஸ் சாம்பியன் பட்டம் வெல்லும் கனவுடன் தீவிரமாக பயிற்சி மேற்கொண்டு வர்றாங்க துர்காஸ்ரீ. ஆனா போட்டிகளில் பங்கேற்பதற்கான பயண செலவு, பயிற்சி, தங்குமிடம் போன்ற தேவைக்கு போதிய நிதி ஆதரவு இல்லாததால அவரது சாதனை பயணம் சவால்களை சந்தித்து வருது. அரசு, தனியார் நிறுவனங்கள், தொழில் நிறுவனங்கள், விளையாட்டு ஆர்வலர்கள் மட்டும் இல்லாமல் தன்னார்வ அமைப்புகள் இந்த திறமையான மாற்றுத்திறனாளி மாணவிக்கு தேவையான உதவிகளை வழங்க முன்வர வேண்டும் அப்படின்னு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க.
உரிய ஆதரவும் ஊக்கமும் கிடைச்சா உலக செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்று தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் பெருமை சேர்ப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையும் அனைவரிடத்திலுமே இருந்துட்டு தான் இருக்கு. உலக செஸ் அரங்கில் தங்கம் வென்று நாட்டிற்கும் பெருமை சேர்த்த பிரக்யானந்தா அண்ணா போல தானும் இந்தியாவிற்கு பெருமை சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற கனவோட பயணிப்பதாக கூறும் துர்காஸ்ரீ, பொருளாதார வசதி இல்லாததால இப்ப முதலமைச்சர் விஜய் அங்கிள் தனக்கு உதவிக்கரம் நீட்ட வேண்டும் அப்படின்னும், தனக்கு மட்டும் இல்லாம தன்னை போன்ற மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகளுக்கும் தேவையான உதவிகளை வழங்க வேண்டும் அப்படின்னு உருக்கமா கோரிக்கை வச்சிருக்காங்க. அந்த பிஞ்சு மாற்றுத்திறனாளி மாணவியின் இந்த கோரிக்கை பலரது மனதையும் நெகிழ செஞ்சிருக்கு. தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தால் எத்தனை தடையையும் வெல்ல முடியும் அப்படிங்கிற லட்சியத்தோடு போராடி வரும் துர்காஸ்ரீயின் கனவுக்கு தமிழக அரசு விளையாட்டுத்துறையும் உரிய ஊக்கமும் ஆதரவும் அளிப்பார்களா, அவரது உலக சாம்பியன் கனவு நனவாகுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.